வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். ப்ரோட்டீன்ஸ் அதிகம்ல, நார்சத்து அதிகம்ல ஃபுட்டு தயாரிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க இதை அதிகமாக சாப்பிட்லாம். வாழைத்தண்டு இந்த மாதிரி பட்டையாக இருக்கிறத உரித்து எடுத்துடணும். ஏற்கனவே நான் வாழைத்தண்டு எப்படி நறுக்குறதுன்னு மற்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதுலேயும் நான் சொல்லிடுறேன். இந்த வாழைத்தண்டு நறுக்கையில் கருத்து போகக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கருத்து போயிடும். தண்டு கருத்து கலர் மாறிடும். கலர் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒன்று லெமன் புளியணும் அல்லது மோர் ஊற்றிக்கணும். எவ்வளோ நார் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு பாருங்கள், கருத்து போச்சு. உடனே கருத்து போயிடும். அதனால தான் நறுக்கி தண்ணியில், மோர் தண்ணியிலையோ எலுமிச்சம்பழம் முடிஞ்ச தண்ணியிலையோ போடணுங்கிறது. நறுக்கி இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும். வாழைத்தண்டு நறுக்கிட்டோம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பாசி பருப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், சீரகம் அரை ஸ்பூன், 3 ஸ்பூன் தேங்காய். இதை மிக்சியில் அரைச்சிருவோம். தண்ணி ஊற்றாமல் அரைங்க. ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய், வெங்காயம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டு நல்லா தண்ணியை இழுத்துட்டு போடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. இதுக்கு உப்பு அரை உப்பாகவே போடுங்க. பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கோம். ஏன்னா வாழைத்தண்டு நீர் சத்து அதிகம் இருக்கிறதுனால அந்த நீர் சத்து வச்சு அப்புறம் உப்பு கொஞ்சம் கச்ச மாதிரி வந்துடும், கூடின மாதிரி வந்துடும். அதனால் அப்புறம் தேவைன்னா திரும்ப போட்டுக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வாழைத்தண்டை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் உப்பு சேர்ந்துருக்கிறது தெரியாது. ஏன்னா நீர் சத்து வடிஞ்ச பிறகு கடைசியாக நீங்கள் இறக்க போகையில் சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடைய ருசி தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளவு தண்ணி வாழைத்தண்டுலேருந்து வடிஞ்சிருக்குன்னு. நம்ம ஊற வச்சுருக்க பாசி பருப்பை தண்ணியை இழுத்துட்டு போடணும். இந்த பாசிப்பருப்பு இந்த நீர் சத்துக்கே நல்லா வெந்துடும். மூட வேண்டாம். மூடினீங்கன்னா அதில் மூடியில் இருக்க அந்த நீராவி வேற வடிஞ்சு நொசன்னு போயிடக்கூடாது. பரப்புனாப்பில் வச்சு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அந்த தண்ணி சத்து வடியட்டும். இன்னும் கூட கொஞ்சம் நீர் சத்து வற்றட்டும். முழுசாக வத்திச்சு பாருங்கள். பருப்பும் பாசிப்பருப்பும் உங்களுக்கு நல்லா அந்த நீர் சத்துலேயே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ உப்பு போதுமானு மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் இதை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த தேங்காய் பூ இருக்க பாலும் இந்த வாழைத்தண்டோடு சேர்ந்து ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சிம்லேயும் வச்சு வைக்கலாம். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா அந்த இலையை கொஞ்சம் வாட்டிட்டு நல்லா இப்படி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா இப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த வாழை இலையோடைய வாசமும் சேர்ந்து ரொம்ப ருசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அப்படி செஞ்சு பாருங்கள். வாழை இலையை போடுறதுக்கு முன்னாடி இலையை கழுவிட்டு நெருப்பில் லேசாக வாட்டிட்டு போட்டிங்கன்னா தான் இப்படி அமுக்கும் போது இலை பிஞ்சு போகாமல் ஒடியாமல் இருக்கும். இலக்கத்தன்மையோடு இப்படி துணி மாதிரி மடியும். நீங்கள் வாட்டாமல் போட்டிங்கன்னா இலை அங்கனைக்கு எங்கன்னா பிஞ்சு போயிடும். அதனால் ஒரு வாட்டிட்டு இப்படி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கட்டும். அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துருவோம் இப்போ இலையை.
ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க, கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. டயட்டில் இருக்கிறவங்க இதை அதிகமாக சாப்பிட்லாம். டயாபெட்டிக் இருக்கிறவங்க சாப்பிட்லாம்.